ஒரே கோபம். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகவ சாஸ்வதி சமாக எத்திரோச்சமித்துனாரேகம் அவதி காமமோகிரம். என்ன அயோக்கியதம், என்ன போக்கிருக்கிறோம். ஹே வேடுவனே, எந்த அளவுக்கு உனக்கு நெஞ்செழுத்தம் தானே, கருணையை இல்லாதவன் தான். அந்யோன்யம் பிரேமையோடு இருந்ததால் அந்த ஆண் பறவை பெண் பறவை இவற்றில் ஆண் பறவையை அடித்து விட்டாயே. அந்த ஒரு காரணத்தினாலே தொம் மா அகமாக நீ 12 காலம் வாழ மாட்டாயாக. சாபம். மகரிஷியுடைய வாக்கு அஸ்லேஷமே வரக்கூடாது. நல்ல வார்த்தையை தான் அவர் பேசுவா. பிரிய பிராயாவிருத்தி வினய மதுரா வாசினியமஹா பிரகிருத்யா கல்யாணி மதிரணவ கீத பரிதயா. உத்தரராம சரித்திரத்தில் பகவதி சொல்வார், மகாத்மனுடைய அந்த அனுஷ்டானத்தை நாம பார்த்தாலே நமக்கு பாவம். வாசி நியமஹா, அவளுக்கு முக்கியம் என்ன, வாக்கு நியமம். வார்த்தையை கட்டுப்படுத்தி வச்சுவா. அஸ்லேஷமான வார்த்தைகளை பேச மாட்டா. இனிய உளவாக இன்னார கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்றாரு தெய்வப்புறம். அந்த மகரிஷி அதுவும் ஸ்ரீமத் ராமாயணத்தை ஆரம்பிக்கிற முதல் ஸ்லோகத்தை எப்படி எழுதுறதுன்னு யோசிக்கிறவர் எடுத்துடவே ஒரு சாபத்தை கொடுத்தாருன்னா உலகத்தை நிந்திக்க மாட்டாளர். அப்புறம் திரும்பி வர பரத்வாஜர் இன்னி பாசுரத்துடைய அர்த்தம் கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஆனைச்சாத்தன் என்னும் பட்சிக்கு தமிழ் பரத்வாஜ பட்சி. ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரம். இதற்கு பெரியவர்கள் சுவாபரேஷமாக நிர்வகிப்பது உண்டு. வால்மீகி கொடுத்த சாபத்தை பரத்வாஜர் தன்னுடைய சதீஸ்வரனான சிஷ்யரிடத்தில் கூட சேர்ந்து மானிஷார பிரதிஷ்டாந்த மகமசாஸ்வதி சமாக எத்ரோஞ்ச விதுராரே கமதி காமமோகிதம் கலந்து பேசின பேச்சரவமாய் ஏற்பட்ட பொழுது அது ஸ்லோகமாய் அமைந்தது. முதல் சாபம், அந்த சாபம் ஸ்லோகமாக அமைந்தது. இவர் ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு ஆச்சரியம். பிரம்மதேவர் சாட்சாத் சேவை சாதிக்கிறார். மச்சம் தாதேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி. மகரிஷே, நீ ஒண்ணு விசாரப்படாத. உன் வாக்கில சாபம் வந்து விட்டதே என்பதாக நீ வருத்தப்பட வேண்டாம். எங்கே திருப்பி ஒரு முறை அந்த ஸ்லோகத்தை நீ சொல்லிப்பார் அப்படின்னு கேட்டா அவர் சொல்ல ஆரம்பிச்சார். மா நிஷாத மானா நெகட்டிவ் டோன்ட்னு அர்த்தம் உண்டு. இங்க அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. இந்திரா லோகமாதா மா க்ஷீரோததனயா ரமா பார்கவி லோக ஜனனி க்ஷீரசாகர கன்யகா. மா என்பது மங்கள தேவதையான மகாலட்சுமி குறிக்கக்கூடிய சப்தம். மா இசைக்கோட்டு மகாலட்சுமி. மா நிஷாத. முதல்ல மா என்னும் பொழுது அது விபரீதார்த்தத்தை கொடுக்கும். தற்பொழுது மா நிஷாத. நிஷாத நிவாசஸ்தானம். மா என்றால் லட்சுமி, நிஷாதம் என்றால் வசிப்பவன். அகலகில்லே நிறையும் என்று அலர் மேல் மங்கை உரை மாறுவா. ஸ்ரீனிவாச கல்யாண வாசகமான சப்தம். தொம் சாஸ்வதே சமாக 12 காலம் வாழ்வாயாக. ஏனென்றால் இந்த மானா இப்ப மங்களாவாசமா இருக்கு. எந்த ஒரு காரணத்தால் எத்ரௌஞ்ச மிதுனாரேகம் அவதி காமமோகிதம். கிரௌச்சம், கிரௌச்சம்ன்றது பட்சிக்கு அர்த்தம் இல்ல. கிரௌச்சம்னா ராட்சசம். ராவணன் மண்டோதரி அந்த தம்பதிகளில் ஆனான ராவணனை கொன்று லோகத்திற்கு பரமஸ்ரேயஸ்கரமான ஹிதத்தை செய்தவர்களாலே என்னப்பனே திருநாரணனே நீ 12 காலம் வாழ்வாயாக என்று மச்சந்தார தேவதே பிரம்மன்னு பிரவருத்தேயும் சரஸ்வதி. உன் வாக்கில என் பத்னி சரஸ்வதி வந்து உட்காராளா, அதுக்கு காரணகாரியம் இல்லாமல் இருக்குமா? நான் தான் அவளுக்கு பர்மிஷன் கொடுத்தேன். கரபராமர கதையா பிரேட்ச திருஷ்டியா பிரதீட்சியான உள்ளங்கை நெல்லிக்கனி போல ரகசியம் பிரகாசம் எத்விருத்தம் பிரசதீமதான ராமனுக்கும் பிராட்டிக்கும் ஏகாந்தத்தில் நடந்த விற்த்தாந்தங்கள் கூட உமக்கு புலனாகும். அது லக்ஷ்மணனுக்கு கூட தெரியாது. சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்டிய சரித்திரத்தை பின்னால் சுந்தரகாண்டத்தில் சொல்லும் பொழுதுதான் தெரியவே தவிர்த்து அது இளைய பெருமாளுக்கு கூட தெரியாது. நடந்த இடம் சித்திரக்கூடம். அதன் பிறகு அசோகவனத்தில் தான் அந்த சரித்திரம் புலனாகின்றது. இது வால்மீகிக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? பத்திரிகையாளர் சுவாமி எப்பவுமே செய்திகளை கரெக்டா சம்பாதிக்கும். உள்ள பொறுத்து எடுக்கிறார். இது வால்மீகியுடைய பெருமை. அவருடைய வாக்கிலிருந்து வேதம் வந்தது. வேத வேத்தியே பரே பும்சி. வேத வேத்தியம் நாராயணன் அவன்தானே. பிதரம் ரோச்சயாவாச ததா தசரதம் ரூபம். தனக்கு தகுந்த ஒரு தாய் தந்தையை எதிர்பார்த்துக் கொண்டு காத்துக் கொண்டிருந்தான். அதற்கு பிறகு தசரதன் தன் திருமகனாக பிறந்து ஆத்மானம் மனுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் மனிதன், தான் மனிதன். சுவாமி தேசிகன் சாதிப்பார், மானையன் மானுஷத்துவம் பகுமன்யே. மனிதனாக இருக்கலையே அவன் மதித்துக் கொண்டு பெருமிதமாக நினைத்துக் கொண்டு சாதிப்பார்.
வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே, தசரதன் பிள்ளையாக பிறந்தான். வேத பிராச்சேததாராசி சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதம் பிரச்சேதஸ், அப்பத்தியம் புமான் பிராச்சேதஸ். பிரச்சேதஸ் என்னும் வருணுடைய பிள்ளை பிராச்சேதஸ் எனப்படக்கூடிய வால்மீகி. அவருடைய வதனார விந்தத்தில் இருந்து என்னாச்சு? வேத பிராச்சேததாராசி சாட்சாத் ராமாயணாத்மனா. சாட்சாத் ஸ்ரீமத் ராமாயணமாக பிறந்தது. வேதம் வேறு இல்லை, ஸ்ரீமத் ராமாயணம் வேறு இல்லை. எச்ச விஸ்வசிதம் வேதாகா. வேதம் என்பது பகவானுடைய மூச்சுக்காற்று. அப்ப வால்மீகி இயற்றவில்லை, வால்மீகி கண்டார். there is a difference between discovery and invention. உண்டோ நாம ஒத்துக்கிறோமோ லோகத்துல? டிஸ்கவரினா அர்த்தம் வேற, இன்வென்ஷன்னா அர்த்தம் வேற. மகரிஷிகள் சப்தத்திற்கே தாற்பயம். மந்திர திரஷ்டாராகி மகரிஷியா, மந்திரங்களை கண்டுணர்ந்தவர்கள். அதுக்கு முன்னாடி மந்திரங்கள் இருந்திருக்கு, இவ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மந்திரங்களை கண்டுபிடித்து நமக்காக அதை உபயோகப்படுத்தும்படியாக அவர்கள் செய்து வைத்தார்கள். இப்படி வால்மீகியுடைய சிவராமாயணத்துக்கு பெருமை. அதற்கு அடுத்த நிலையில விளங்கக்கூடியது மகாபாரதம். பாரதம் பஞ்சமோ வேதம். பாரதம் பஞ்சமோ வேதா, ஐந்தாவது வேதம் என்பது பாரதத்தினுடைய பேர். எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னை ஹாஸ்தி ரதக்குச்சது. பாரதத்துல இல்லாதது உலகத்துல எங்கேயும் கிடையாது, உலகத்துல இல்லாதது பாரதத்துல இல்லை. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படக்கூடியது. அதுதான் கேட்ட யாரு? மைத்ரேயருக்கு கதை சொல்றார் பராசரமாருக்கு ஸ்ரீ விஷ்ணுபுராணத்தில். மைத்ரேயர் சிஷ்யர், பராசரர் ஆச்சாரியர். அடிக்கடி என்ன பண்றார்? அந்த வேதவியாசர் இருக்காரு, அந்த வேதவியாசர் சொன்ன அந்த வேதவியாசர் இப்படிலாம் பேசினார். சிஷ்யனுக்கு ஒரே சந்தேகம், என்னதான் பராசரருடைய பிள்ளையா இருக்கட்டுமே, பிள்ளையை எப்படியா தலை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறது? பராசருடைய பிள்ளைத்தான் வேதவியாசர். வியாசம் வசிஷ்டரத்தாரம் சக்தே போத்திரம் கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம். என்ன பரம்பரை, இந்த ஹெரிடிட்டரி உண்டா? இன்னைக்கு எத்தனை பசங்களுக்கு அபிவாதனம் தெரியும்? தெரியாது. நாம நம்ம தாய் தந்தையருக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய சத்தியப்பிரதிஜை அபிவாதனம் அது மறந்து போடுவது தெரியாது. கோத்திரம்னு கேட்டா நேற்று லிஸ்ட்ல நீங்க போடலையே சுவாமி சாமான் வாங்கி வைக்கச்சேன்னு சொல்றான். இருக்காது, உண்மை சத்தியம். இது பெரியவாழ்ல போய் சொல்ல மாட்டோம். இது வியாசபீடம் வேற. இங்க நடைப்புக்காக சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல. கோத்திரம் எங்கன்னா நேற்று போட லிஸ்ட்ல நீ போடல நான் வாங்கி வைக்கிறேன்னு சொல்றவன் இருக்கா லோகத்துல இன்னைக்கு. அந்த மாதிரி ஆயிடுத்து. அபிவாதன சீலத்து நித்தியம் ருத்தோபசேவினான நித்தியம் சஞ்சானத்தை பண்ணி பெரியவாளை சேவித்து அவளுக்கு கைங்கரியத்தை பண்ணக்கூடியவா லோகத்துல யாருமே இல்லாமல் போயிடும். காரணம் என்ன? தாய் தந்தை நல்ல அனுஷ்டானத்துல தான் பின்னாடி வரக்கூடிய பிள்ளைகளை அதை பார்த்து திரும்பும். இல்லைன்னா திருந்தாது. அவளுக்கு இது தெரியல, இவாளுக்கு அது தெரியல. பிரம்மோபதேசம் அப்பாவுக்கு பிள்ளைக்கு சேர்ந்து 2வது ஆகுது. அது தெரியாம இருக்கிறதுக்கோசம் தான் வீடியோ எடுக்க போறாங்க, மேல ஒரு கோரிக்கை போட்டு வர சொல்றேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு லோகத்தில். இந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார்? ஆச்சரியகரமாக தன்னுடைய பிள்ளையுடைய பெருமையை பேசலாம் நினைச்சார். இல்லப்பா, கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்மவேத். மைத்ரேயா, என் பிள்ளை என்னும் பகுமானத்தினாலே வியாசருடைய பெருமையை பேசவில்லையப்பா. வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விட்டவே என்பதாக சாட்சாத் நாராயணனுடைய அம்சம் இல்லை என்றால் 5வது வேதமான மகாபாரதத்தை ஏற்றக்கூடிய சக்தி சாமர்த்தியம் யாரிடத்தில் இருக்கிறது? கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்மவேத். அதர்வைஸ் இட் இஸ் இம்பாசிபிள் அர்த்தம். கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்மவேத். மற்றவர்களினாலே மகாபாரதத்தை ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியாது. இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீமத் ராமாயணம் மற்றும் மகாபாரதம், இது இரண்டுமே வேதம் என்று போற்றப்பட்டது. இப்பொழுது இதற்கு அடுத்த நிலையை வர்ணிக்கிற வேத வேத்யே பரே சர்வே சேத்யே அர்ச்சாவதாரமாஸ்ரிதே வேத பிராதுரபூத் திவ்ய சூரிபியா திராவிடாத்மனா. வேதவேத்யன் அவதாரம் பண்ணினான். ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்கள் நடந்தன. இங்கத்தான் ராமாவதாரம் அயோத்தியில, இங்கத்தான் கிருஷ்ணாவதாரம் மதுரா பட்டணத்துல, இங்கத்தான் சித்தாசிரமம்னு வாமனாவதாரத்துல பெருமாள் அவதாரம் பண்ண அப்படின்னு காமிச்சிருந்திருப்போம். ஆனால் அவர் அவதரித்த தேசத்தை பார்க்கும்னா அவர் அவதரித்த காலத்தில் இல்லையே. பகவத் சம்பந்தம் நமக்கு எப்படி ஏற்படும்னா, அவதாரத்தை முடித்துக் கொண்ட பெருமாள் தன் அவதார சாந்தித்யத்தை அர்ச்சா விக்கிரகங்களில் வைத்துச் சென்றான். அர்ச்சா விக்கிரகத்தில் வைத்துச் சென்றான். தமருகந்தது எவ்வுருவம் தமருகந்தது எப்பே. நாம் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம். வேணுகோபாலனாக, ராமனாக, கண்ணனாக, அந்த கண்ணனுக்கே நாச்சியார் திருக்கோலம் போட்டு மோகினி அலங்காரத்தோட என்னவான அர்ச்சக பராதீனா ஹரிஹி என்பார் பராசர பட்டர். அர்ச்சகால் இட்ட வழக்கா சாப்பிடுதான் சாப்பிடுவான், முடிச்சுதான் முடிச்சுதான். அர்ச்சகாலை காரியம் இருக்குன்னா பெருமாள் உட்காந்துக்க வேண்டியதுதான். அர்ச்சக பராதீனா ஹரிஹி.
முழுக்க முழுக்க அர்ச்சகாலிடத்துல பெருமாள் அந்த விஷயத்துல இண்டிபெண்டன்ட் இல்ல, he is independent. யாருகிட்ட? அர்ச்சகாலிடத்துல. அர்ச்சக பராதீனமாக இருக்கு. வேத வேத்யே பரே சர்வே சேவ்யே அர்ச்சாவதாரமாஸ்ரிதே. நாம போனா உடனே ராமனா கிருஷ்ணா நமக்கு அனுகிரகம் தான். சர்வே சேவ்யே அர்ச்சாவதாரமாஸ்ரிதே, சர்வ சுலபனாம் வழியாக எல்லோரும் அனுபவிக்கும்படியாக அர்ச்சாவதாரத்தில் அவன் பிறந்த பொழுது வேதஹா பிராதுரபூத் திவ்ய சூரித்யோ திராவிடாத்மனா, வேதம்தான் திவ்ய சூரிகளான ஆழ்வார்கள் தங்களுடைய திருவாக்கிலிருந்து தமிழ் மறையாக பிறந்தது. வால்மீகி போன்று வேதவியாசரை போன்று ஆழ்வார்களும் நித்திய சூரிகள் திவ்ய சூரிகளுடைய திருவவதாரமாக இருந்ததினால்தான் ஆழ்வார்கள் தங்களுடைய திருவாக்கிலிருந்து அவதரித்த ஸ்ரீசுக்திகள் ஒவ்வொன்றும் ஆய்ந்த தமிழ்மறை 1000 என்று பெயர் பெற்றது. ஆய்ந்த தமிழ்மறை, மறை என்றாலேயே மறைத்து ஓதக்கூடியது வேதத்திற்கு பெயர். இது தமிழ் வேதம். நமக்கு முக்கியம் தமிழ்ல இருக்கிறதுனால உதாசீனம் நினைச்சுக்க வேண்டாம். பகவத் விஷயத்தை எந்த பாஷையிலமான பாடிக்கலாம். பகவத் விஷயத்தை கா பாஷா கா சம்ஸ்கிருத மனுமே சாகியே பிரேம் என்றான் கான்கானாத்தான். ஐயா, பகவானை நினைப்பதற்கு பாஷை எதற்கு? மனுமே சாகியே பிரேம், மனசுல பிரேம இருந்தா போதும். பகவத் சம்பந்தத்தை அனுபவிக்கணும், அந்த பகவத் சம்பந்தத்தை உணரணும். அதற்கு சம்ஸ்கிருதம் தான் தேவை. இப்ப இந்த லெக்சர் எதனால உண்டாக்கணும்? இன்றைய தினத்துல அவர் ஜம்புநாத சுவாமி அவர் பண்ணினதான பெரிய உபகாரத்தை நினைத்துத்தான் இன்றைய தினத்துல நமக்கு இன்னைக்கு உபய வேதாந்தம் டைட்டில் உபன்யாசம் பிராப்தமாயிருக்கு. அவர் என்ன பெரிய சாகசமான ஒரு காரியம் பண்ணினார் அப்படின்னு கேட்டா, ஆழ்வார்களை போலத்தான் பண்ணினார். அதான் இன்ட்ரோடக்ஷன்ல படிச்சவர். ஆழ்வார்கள் எவ்விதம் வேதத்தை தமிழ் படுத்தினாரோ, தமிழ படுத்தல, அது எங்க ஊர் நடக்கும். தமிழ் படுத்துவது அந்த வேதத்தில் சொல்லப்பட்டதான உட்கருத்துக்களை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கிய உத்தேசம். வேதம் சஹசிரேபியா மாதா பித்ருபியா வத்சலதரம் சாஸ்திரம். ஆயிரக்கணக்கான தாய் தந்தையரை காட்டிலும் நம்மிடத்துல பரம பிரேமையுடையது சாஸ்திரம். சாஸ்திரம்னா நம்ம வெறும் சிக்ஷிக்கிறது நினைச்சிட்டு இருக்கோம். சாஸ்திரம்னா யாரோ ஒரு 4 பெரியவாள் மட்டும் அனுஷ்டிக்கிறது நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம லைஃப் ஸ்டைல காண்பிக்கக்கூடியது சாஸ்திரம். நான் என் உபன்யாசத்தை அடிக்கடி சொல்லுவேன், மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் தான் பகவத்கீதை. முதல்ல பகவத்கீதையா பாருங்க, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸை பார்க்கலாம். பகவத்கீதைக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு, அது மானவ ஜீவனத்துக்காகவே ஏற்பட்டது. மானவ ஜீவனம் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் காண்பிப்பதற்கு ராமோ விக்கிரகவான் தர்மான சொல்லச்சு எம்பாலிமெண்ட் ஆஃப் தர்மான காண்பிக்கச்சு ஒரு தந்தையாக, தனையனாக, சகோதரனாக, சத்ருவாக, கணவனாக ஒருவன் இருக்கும் நிலையை ராமன் நடத்தி காண்பிப்பான். அந்த நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலை நம்மளால உணரப்பட வேண்டும். இப்ப சுவாமி என்ன பண்ணார்? ஜம்புகேஸ்வரர் வேதம் 4 வேதங்களையும், அதுவும் கடைசியில் ரிப்பேரத்தை அவர் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஏறத்தாழ 30 வருஷம் பிடிச்சதான். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் காண்பிக்கப்பட்டது. அது பெரிய உபகாரமா பண்ணி வைத்தாலும் அது போன்று வேதத்தை எல்லாரும் அதிகரிக்க முடியாது. ஆனா வேதம் எல்லாருக்காக ஏற்பட்டது. மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராய் உழுமா போலே. சுவாமி தேசிகன் மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி உப்பு ஜலத்தை மேகங்கள் உறிந்து கொண்டு நமக்கு சர்வோபஜீவியமான தண்ணீராய் உழுவா போல இவ்வாழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சாஸ்திரம் என்னும் கடலுக்குள்ளே புகுந்து அவற்றில் சாரதமமான அர்த்த விசேஷங்களை மட்டும் நமக்கு வருஷிக்கின்றார்கள். எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். மீதி எல்லாம் என்ன? சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகைவை என்று சுவாமி தேசிகன் சுமையான கல்விகள், ஹோல்டிங் அண்ட் அனதர் கேப், தலையில போட்டுக்கிறதுக்கு இன்னொரு தொப்பிக்கு வேணா அது யூஸ் ஆகவே தவிர இந்த கல்வி சுமையான கல்விதான். கர்ம தன்ன பந்தாய யா வித்யா சா விமுக்தையை பிரச்சாதாரனுடைய வாக்கு. எந்த கர்மா நமக்கு பந்தத்தை ஒழிக்குமோ, எந்த வித்யை நமக்கு கர்மபாசத்தை ஒழிக்குமோ அந்த வித்யை அஸ்மத் வித்யா ஆத்ம வித்யா என்று சொல்லக்கூடிய அந்த வித்யை நாம் அதிகரிக்க வேண்டும். வேத பிராதுரபு திவ்ய சூரித்யா திராவிடாத்மனா, திவ்ய சூரிகளான ஆழ்வார்கள் தங்களுடைய திருவாக்கில் இருந்து வேதமே தமிழ் மறையாக பிறந்தது. அதுதான் பின்னாளில் தேசிகன் சொல்லும் பொழுது தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே. வேதத்திலேயே நமக்கு சட்டுன்னு புரிஞ்சிடாது சுவாமி. எப்படி புரிஞ்சிடுமா? சில இடங்கள்ல பாஷ்யத்தை பார்த்தா இன்னும் குழப்பம். ஒருத்தர் சாயனர் ஒரு பாஷ்யம் பண்ணிருக்க, வித்யாரண்ய சுவாமி ஒரு பாஷ்யம் பண்ணிருக்க அப்படின்னா வாஸ்தவம் தான். அந்த பாஷ்யத்தை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நமக்கு ஞானம் இருந்தா
அதுதான் இல்லையே. அது இல்லாததான் இவ்வளவு சிரமப்படுறோம். வேதத்துல எது நிச்சயிக்கப்பட்டது, ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு வேதம் சொல்லிக்கலாம். ஒன்றுதான் இருக்கு. சதேவ சௌமிய இடமக்ர ஆசீத், சதேவ சௌமிய இடமக்ர ஆசீத். ஒன்றுத்தான் சிருஷ்டிக்கு முன்பாக ஒன்றுத்தான் இருந்தது. அந்த ஒன்று சொல்றே எது? ஒவ்வொரு இடத்துல வரைச்சே ஒன்று சொல்லுவேன். ஆனா ஆழ்வார் நிர்தானம் என்றார். இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணம் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணம் நீ, நன்கறிந்தேன் நான். அனுபவஸ்தர் பேசும் பேச்சுக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம். அவன் அனுபவம் பேசும். திருவிழிசி ஆழ்வார் அழ்வார் சொல்ல, இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, त्रय्यन्तैहि एककण्ठैहि तदनुगुणमनु व्यासमुक्त्योक्तिभिश्च श्रीमान् नारायणो नः पतिरखिल तनुर्मुक्तिदः मुक्तभोग्यः नारायणने नमक्के परैतरुवान्. பகவத்கீதையை காட்டிலும் பகவதி கீதைக்கு பெருமை அதிகம். அது என்ன பகவத்கீதை? பகவத்கீதை கண்ணன், பகவத்கீதை ஆண்டாவுடைய திருப்பாவை. அந்த திருப்பாவைக்கு மகிமை அதிகம். எதை கொண்டு சுவாமி சொல்லினார்? பகவத்கீதையில் எங்குமே நாராயண சப்தம் கிடையாது. பகவத்கீதையில நாராயண சப்தம் இருக்கிறதுனால அதுக்கு உத்கிருஷ்டம். ஸ்பஷ்டமா சொல்லிவிட்டு, நாராயணனே நமக்கே பறை தருவான், மோட்சம் இச்சேது ஜனார்தனா, பெரியோர்கள் போற்றுவார்கள் அல்லவா? அதுதான் சுவாமி. கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நானன் நீ, அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச, ஏஜந்தி பித்ருந்தேவான் பிராமணான் சபுதாசனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்திதே. அதுதான் உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் அந்த பிரவிஷ்டனாக இருந்து கொண்டு அவர்கள் செய்யும் அத்தனை காரணகலாபங்களிலும் நானே சசாட்சிகமாயிருந்து அவற்றின் பலனையும் நான் அளிக்கின்றேன் பரமாத்மா சொன்னான். அப்படி இருக்கக்கூடிய செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓடி உபய வேதாந்தம்ன்றதுக்கு தலைப்புக்கு பெயர் என்ன? ரொம்ப ரசகரமா தெரியவாள் அந்த முகவரியில சாதித்தா நமக்கு. உபய வேதம் இல்லை, உபய வேதாந்தம். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். அதுதான் பெரியவாளுடைய வாக்கிலிருந்து வரக்கூடியதான பெருமைகள் நமக்கு. உபய வேதம், வேதம்னா கர்மகாண்டத்தோடு நிற்கிறோம். அதீத சாங்க சசிரஸ்க வேதஸ்ய அதிகத அல்பாஸ்திரபல கேவல கர்ம ஜிக்யாசா பிரம்ம ஜிக்யாசாகி அனந்தர பாவினி ஓம் அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. பிரம்மசூத்திரத்துக்கு சுவாமி ராமானுடைய அவதாரிகை. அதீத சாங்க சசிரஸ்க வேதஸ்ய கர்மகாண்டம் தெரிஞ்சாச்சு. கர்மகாண்டம் மண்ணியா எடுத்து யாகம் பண்ணு, யஜ்யம் பண்ணு, பாடுபட்டு சேர்த்து வைத்த பலத்தை ஆடுவட்டி ஹோமங்கள் பண்ணணும் அப்படின்றதாக காண்பிக்கிறார்கள். கர்மகாண்டம் உண்டு. ஆனால் அந்த கர்மகாண்டங்கள் பண்ணினால் சாஸ்வதமான பணம் உண்டா? க்ஷீரே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி. ஒரு செடி வச்சு நாம ஜனம் கொட்டுறோம்னா எவ்வளவு நாளைக்கு ஜனம் கொட்டுறோமோ அது உள்ள அந்த செடி நமக்கு புஷ்பங்களை கொடுக்கும், பழங்களை கொடுக்கும். 4 நாள் ஜனம் கொட்டாமல் நிறுத்திட்டோம்னா அந்த செடி வாழ்விடுமே. அந்த மாதிரி நீ பண்டித சத்தியசாயி கர்மசிதோ லோகா க்ஷீயதே ஏவமே அமுத்த புண்ணியசிதோ லோகா க்ஷீயந்தே. காண்பித்தது கர்மசிதோ லோகா க்ஷீயதே. இங்கே நீ செய்யக்கூடியதான கர்மாக்களுக்கு ஏற்றாற் போல எப்படி நீ பலன் பெறுகிறாயோ அது போன்று பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை ஆண்டு திருவள்ளுவர். இங்க என்ன பண்றியோ அதை பண்ண. அதுக்கு மேல மோட்சத்துக்கு போனா, மோட்சத்துக்கு சொர்க்கத்துக்கு போறோம். சொர்க்கத்துக்கு போனா அங்க போய் தம் தேவாக திருஷ்டுவா திருப்தி இவனை வேலைக்கு வச்சுக்கிறா. தாலுகா ஆபீஸ் வாசல டவாலியா இருக்கிறதுக்கும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வாசல டவாலியா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அவ்வளவுதான் வித்தியாசம் சொர்க்கத்துல போய் நிக்கிறதுக்கு. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சொர்க்கத்துக்கு போனா இந்திராதி தேவதைகள் தோல் மேல கையை போட்டு நம்ம அழைச்சிட்டு போக போறா. அங்க யாரையாவது சொல்றாலே ஏதோ சொல்லிட்டு இருக்காளே புராணங்கள் அதுதான் நமக்கு நல்லா தெரிஞ்சு விடுது. அவளெல்லாம் நம்ம பார்க்கலாம்னு ஒருத்தரும் நம்ம கண்ணில் படமாட்டா. அங்க போய் நம்ம புருஷ மக்கள் மாட விட கேவலமா தேவர்களுக்கு உழைச்சு கொட்டின்னு இருப்போம். அவ்வளவுதான். இந்த ஊரை காட்ட அந்த ஊர்ல போய் இருந்து அந்த ஊர்ல சிகப்பு பச்சை நீளம்னு இந்த காடுலாம் வாங்கி வச்சுக்கலாம் வருது. இப்ப எல்லாரும் அங்கே நாட்டுக்கு வந்து இருக்கா. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நட்சவானும் நடிச்சிருந்ததுன்னு அந்த மாதிரி தான் அது க்ஷீணே புண்ணிய மர்த்தலோகம் விசந்தி. முடிஞ்சு போச்சுன்னா இங்க வரணும். அப்ப சாஸ்வதம் என்ன? அதீத சாங்க சசிரஸ்க வேதத்தை அத்தியனம் பண்ணி வேதத்துடைய அந்த அங்கங்கள்
சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருத்தம் ஜோதிஷம் ததா கல்பச்சேது ஷடங்காரின்னு ஷடங்காவை வேதான 6 அங்கங்களை மத்தியம் பண்ணினவனுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டதான கர்மாக்களை செய்தவனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஓஹோ இது சாஸ்வதமான பலனளிக்காது. உனக்கு மழை பெய்யணுமா, அதுக்கு ஒரு யாகம் பண்ணு. புத்திர பிராப்தி வேணுமா, அதுக்கு ஒரு யாகம் பண்ணு. சத்ரு தொலைணுமா, சேன யாகம் பண்ணு. என்ன பலன் இருந்தாலும் உனக்கு யாகம் பண்ணு. இருக்கு, பண்ணிட்டான். பிறகு திருப்பி வா, திருப்பி கர்மாக்களை பண்ணு. அடியிலேருந்து ஆரம்பிக்கணும். சுவாமி இது எத்தனை நாளைக்கு சுவாமி, எத்தனை தடவை இப்படி சுத்தி சுத்தி வருது, இதை விட்டு விமோசனமே இல்லாமல் போயிடுறது. அப்ப அது வெளியில வரத்துக்கு என்ன வழின்னு அதை விட்டுடு. சஞ்சாத மோக்ஷாபிலாஷஸ்ய, அவனுக்கு மோட்சத்துல அபிருச்சியானது உண்டாகும் பொழுது என்ன பண்றான் அவன் அப்படின்னு கேட்டா, பரபிரம்மத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரும் அசாதோ தர்ம ஜிக்யாசா என்றவன் இது முதற்கொண்டு அசாதோ பிரம்ம ஜிக்யாசா என்று ஆரம்பிக்கின்றான். பிரம்ம தத்துவத்தை அறிய வேண்டும் என்று யோசிக்கிறான். ஒன்றை அறிவதனாலே எல்லாம் அறியப்பட்டதாகவோ அந்த ஒன்றை அறிய வேண்டும் என்னும் ஆவல். ஏகேன மிருத்பிண்டேன சர்வமிதம் மிருண்மயம் விஞ்ஞானம். ஒரு மண்கட்டியை பற்றியதான பரிபூர்ண ஞானத்தை ஒருவன் பெற்றால் அந்த மண்ணினால் ஏற்படக்கூடியதான குடம், மடக்கு மற்றும் உள்ளதான பொம்மைகள், விளையாட்டு சாமான்கள் மற்றும் தன்னுடையதான இல்லத்தை கட்டிக்கொள்ளக்கூடிய முறை, இப்படி மண்ணினாலே ஆகும் அனைத்து காரியங்களும் அறிவதை போன்று அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் ஒன்றை அறிவதனாலே இந்த உலகம் முழுவதும் அறியப்பட்டதாகின்றது. அந்த பரபிரம்மத்திடத்தில் சென்றால்தான் அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். மாமுபேட்சித புனர்ஜன்ம துக்காலய வசாஸ்வதம் நாப்ரவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாங்கதாக ஆப்ரம்ம புவனாலோகாக புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேட்சித கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. உபனிஷத்சு பகவத்கீதாசு அதுவும் வேதம் தானே. அது ஆழ்வார் சொல்லும் பொழுது சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கு எல்லாம் மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே. சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும். இதுல ஒரு வேடிக்கை சொல்லுவார் பெரியவர்கள்லாம். ஆழ்வார் என்ன பண்ண, முதல்ல பாசுரத்தை மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிரான் தான் எழுதினார். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒருத்தர் கூட அந்த புத்தகத்தை வாங்கி பாராயணம் இல்ல. ஐயோ திருவாய்மொழி பாராயணம்னா கூடுவோம் பயம். ஏன்னா என்ன சொல்றாரு ஆழ்வார், மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிரான். ஒருத்தர் கூட புத்தகத்தை வாங்கல. பார்த்தார் ஆழ்வார், முதல்ல டெக்ஸ்ட் எடிட் பண்ண. இஃப் இட் இஸ் சோ, நீ உன்னை சாஸ்திரம் நினைச்சிருக்க, ஒருவேளை நீ மரணமானால் பரமாத்மா வைகுந்தம் கொடுத்துருவான். பரவாயில்லையா, அது விடுவான், அதை விடுவா, அதை விடுவா நம்ம விட்டு கொடுக்கணும். இப்படி வேதத்துல சொல்லப்பட்ட அம்சங்கள் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் சுவாமி. அதுதான் மகானுடைய உயர்ந்த அந்த மனசு. அன்பிலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையார் எங்கும் புரிய பிறக்கின்ற பொழுது என்ன சொல்றார், நம்ம தன்னுடைய சரீரத்தை கூட அவள் இன்னொருத்தருக்கு தியாகம் படுத்துது. அவளுக்கு அவார்டு வர போறதுதான் அவ்வளோ காரணம். புஸ்தகங்கள் எழுதியிருக்கா, இவ்வளவு விஷயங்களை காண்பிச்சு வச்சா. அதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உபய வேதாந்த சம்பிரதாயம். ஊவே சுவாமி சன்னதின்னு போடுவா பத்திரிகையில. அந்த ஊவே போடலாம் பெரிய சண்டையா நடக்கும். ஆனா ஊவே அர்த்தம் கேட்டா அவருக்கும் தெரியாது. எனக்கு மட்டும் ஊவே போடலையா அப்படின்னு. ஊவேன உபய வேதாந்தம். உபய வேதாந்தம் வடமறையும் உண்டு, தமிழ் மறையும் உண்டு. இரண்டும் கதிர்மதியும் போல் முகத்தான். இது ரெண்டுமே ரெண்டு கண்கள். இது ரெண்டுமே ரெண்டு கண்கள். எம்பெருமானுக்கு உற்சவ காலங்களில் புறப்பாடு கண்டொழினா முன்னாடி திராவிட வேதம், அவனுக்கு பின்னாடி சம்ஸ்கிருத வேதம். பெருமாள் ரெண்டு ஸ்தோத்திரம் ஆனந்தமா கேட்டு இருக்காங்க. நாங்க ஒருவேளை மோட்சத்துக்கு போனா அங்க போய் என்ன பண்ணுவோம், பல்லாண்டும் பல்லாண்டு பாடுவோமே சுவாமி தேசிகன். நான் மோட்சத்துக்கு வைகுண்டத்துக்கு போனா கூட நாங்க தமிழ் வேதத்தை தான் அத்தியனம் பண்ணுவோம்னு சொல்றோம். அவ்வளவு சந்தேகம். நான் எங்க உபன்யாசங்களை சொல்றோம், இவர் தமிழ் வாழ்றதுன்னு சொல்றதுனால தமிழை வளர்த்த முடியாது, வாழல. ஆனா ஒண்ணு, ஒரு ஆழிமலை கண்ணா பாசுரத்துல ஆண்டாள் அந்த தமிழினுடைய சிறப்பெழுத்து டா என்னும் எழுத்தை 11 முறை உச்சரிக்கிறார். அது அழகிய தமிழ். சொல்லுங்க, தமிழுக்காக தீர்மானம் ஏற்றக்கூடியவர்களாக சொல்ல